இன்னைக்கு நம்ம ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். கேரளா ஸ்பெஷல் கந்தப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெசிபி வந்து பச்சரிசி மட்டுமே வச்சு பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமா சட்டென்று செஞ்சிடலாம். நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்குங்க. அவ்வளவு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். சரி வாங்க இப்ப இந்த கந்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப முதல்ல இந்த அப்பம் பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. இப்ப அரிசி இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதுல நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் வடிச்ச சாதமும் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நீங்க எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசிய குறைஞ்சது 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் அப்பம் வந்து நல்லா சாஃப்டா புசு புசுன்னு நல்லா பொங்கி வரும். கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மையா அரைச்சு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை கப் அளவு துருவன தேங்காய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்குங்க. பொதுவா கந்தப்பம் வந்து சீரகம் சேர்த்து தான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. அப்போதான் நமக்கு ஸ்வீட்ஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டியா இருக்க கூடாது. இந்த மாதிரி தண்ணியா இருந்ததுன்னா அப்போ நல்லா வரும். ஆப்பக்கல்ல வச்சுக்குங்க. அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் ஒரு 1/4 கப் அளவு பொடியா கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கோங்க. இதுல பொன்னிறமா வர வரைக்கும் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்ட தேங்காவை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க தேங்காய் நல்லா பொன்னிறமா வறுபட்டாச்சு. வறுபட்ட தேங்காவை மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க கந்தப்பம் மாவு தயாராயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியா கலந்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அப்போதான் வாசனையா நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவு பொரிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு அரிசிக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்க போறோம். கத்தியால நல்லா சீவி எடுத்துக்கோங்க வெல்லத்தை. அப்போதான் நம்மளுக்கு கட்டி கட்டாம நல்லா சீக்கிரமாவே கரைஞ்சி வரும் வெல்லம். இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இத கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா முழுமையா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரையிற மட்டும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு பாகுபாதம் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்ல தண்ணியில கரைச்சி வந்தா போதும். இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அரைச்சு வச்சிருக்கிற அரிசி மாவோட ஒன்னா சேர்த்துக்குங்க. ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுல மண்ணு தூசெல்லாம் இருக்கும். அதனால நம்ம நல்லா வடிகட்டிட்டு மாவோட கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பாகுவை சேர்த்துக்கலாம். ஒரே வாட்டி சேர்க்க வேண்டாம். உடனே ஒரு கரண்டிய இல்ல விஸ்க வச்சோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கிறதால நம்மளுக்கு கட்டி கட்டாம நல்ல மாவு நல்ல பதத்துல வரும். கண்டிப்பா வெள்ளை பாகு வந்து நல்ல சூடா இருக்கணும். அப்பதான் அந்த சூட்லயே மாவும் வெந்து வரும். அப்போதான் நல்லா சாஃப்டா வரும். ஒருவேளை ஆடிடுச்சுன்னா கூட திரும்பவும் லைட்டா சூடு பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற வெள்ளை பாவையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாவு பதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்கா இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியா இருக்கணும்.
இப்போ நம்ம எடுத்திருக்கிற 1 கப் அரிசிக்கு நமக்கு கரெக்டா 2ல இருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை 1 கரண்டி அளவு மாவெடுத்து இந்த மாதிரி நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். 1 கரண்டி அளவே போதுமானது. இப்போ வந்து ஸ்டவ் ஹைல தான் இருக்கணும். இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மீடியம்ல வச்சுக்கலாம். கடாயை மூடியை போட்டு மூடி இதே மீடியம்ல ஹீட்ல 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அப்பம் வந்து சுத்தியும் நல்ல பொன்னிறமா வெந்து நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்ல வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க எல்லா கந்தாப்பமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா நம்ம கந்தாப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. சோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி வீட்ல செஞ்சு பாத்துக்கோங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சிண்டு ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சிண்டு ஜான் சேனல்.